அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட 6300 வெளிநாட்டவர்கள் மீண்டும் புதிய விசாவில் குவைத் வர முடியாது. அதிரடி நடவடிக்கை எடுத்த உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திலிருந்து வெளியேற எக்ஸிட் பர்மிட் கட்டாயம் என்று வெளியான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர். அடுத்து 23 லட்சம் கட்டினால் போதும் அனைவருக்கும் துபாயின் கோல்டன் விசா கிடைக்கும் என்ற செய்தியை மறுத்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். கடந்த 2 மாதங்களில் மட்டும் குவைத் முழுவதும் நடைபெற்ற அதிரடியான செக்கிங் மூலம் சுமார் 6300 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு கடத்தப்பட்ட இந்த 6300 பேரும் மீண்டும் புதிய விசாவில் குவைத் நுழைய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்டவர்கள் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இக்காமா எக்ஸ்பைரி ஆகி குவைத்தில் உள்ளவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் மீது அபராதம் மற்றும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்பாளுங்க எந்த விசாவில் குவைத்துக்கு வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. அதுபோல குவைத் அரசு தடை செய்த எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க. குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நடந்தால் மட்டுமே நாம நிரந்தரமாக குவைத்தில் வேலை செய்ய முடியும். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். ஆர்டிகல் 20ஆம் நம்பர் விசாவான வீட்டு தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு முன் சாஹல் அப்ளிகேஷன் மூலமாக எக்ஸிட் பர்மிட் அதாவது வெளியேறும் அனுமதி பெற வேண்டும் என்று சோசியல் மீடியாவில் பரவும் செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதாவது மனித வளத்திற்கான பொது ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சாஹல் அப்ளிகேஷன் வழியாக ஸ்பான்சர்கள் எக்ஸிட் பர்மிட் வழங்க வேண்டும், பயண தேதிகளை குறிப்பிட வேண்டும் மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டும் என்ற தவறான கூற்றுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. தற்போது ஆர்டிகல் 18ஆம் நம்பர் விசாவில் உள்ளவர்கள் மட்டுமே எக்ஸிட் பர்மிட் பெற்று குவைத்தை விட்டு வெளியேற முடியும். ஆர்டிகல் 17ஆம் நம்பர் விசாவான அரசாங்க துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு எக்ஸிட் பர்மிட் பெற்று வெளியேறும் கானூன் ஏற்கனவே அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத்திலிருந்து கேன்சல் செய்துவிட்டு வெளியேறும் வெளிநாட்டவர்களுக்கு எக்ஸிட் பர்மிட் தேவை கிடையாது. அதுபோல ஃபேமிலி விசாவில் உள்ளவர்களுக்கும் எக்ஸிட் பர்மிட் மூலாசிம் தேவை கிடையாது. ஒன்லி ஆர்டிகல் 17 மற்றும் ஆர்டிகல் 18 உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதாவது விசா கேன்சல் ஆகாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவர்கள் மட்டும்தான் எக்ஸிட் பர்மிட் பெற்றுக்கொண்டு குவைத்தை விட்டு வெளியேற முடியும். இதுதாங்க தி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரின் சட்டம். அதுபோல வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை பதிவு. அது என்னன்னா, குவைத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு உங்கள் மீது ஏதாவது அபராதம் இருந்தால் முன்கூட்டியே சரிபார்த்து அதை கட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. ஏன்னா உங்கள் மீது ஏதாவது கராமா அதாவது ஃபைன் இருந்தால் விமானம் ஏற முடியாது. அதுபோல் உங்கள் மீது கேஸ் ஏதாவது இருந்தால் விமானம் ஏற முடியாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 2 முறை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விமானம் ஏற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அனைத்தும் சரிபார்த்து பின்னரே ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், 1 லட்சம் துபாய் திர்ஹம்ஸ் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 23 லட்சம் ரூபாய். குவைத் தினாரில் பார்த்தீங்கன்னா 8300 குவைத் தினார். இதை கட்டினா போதும் துபாயின் கோல்டன் விசா அனைவருக்கும் கிடைத்துவிடும் என்ற செய்தியை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முற்றிலுமாக மறுத்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத கோல்டன் விசா தொடர்பான விளம்பரம் செய்த ரயாத் குழுமம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த குழப்பத்திற்கு துபாயில் செயல்படும் ரயாத் குழுமம் முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 23 லட்சம் கட்டினால் யாருக்கு கோல்டன் விசா கிடைக்கும்னா, ஃபேமஸான செலிபிரிட்டிஸ், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் கோல்டன் விசா கிடைக்கும். அதுபோல இவர்களுக்கு குற்ற பின்னணி இருக்கக்கூடாது. இந்த தகுதியில் உள்ளவர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்து அதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உயர் அதிகாரிகள் பரிசீலனை செய்த பிறகுதான் கோல்டன் விசா வழங்கப்படுமே தவிர 23 லட்சம் கட்டினால் போதும் அனைவருக்கும் கோல்டன் விசா கிடைக்கும் என்ற தகவல் முற்றிலும் பொய்யான தகவல் என யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் ரத்த தான முகாம் நாளை வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரை ஜாப்ரியா மருத்துவமனையின் மத்திய ரத்த வங்கியில் நடைபெற உள்ளது. ரத்த தானம் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். இந்த பயனுள்ள ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 46 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 40 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,300 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 58 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 42 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 32 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 59 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 66 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபா 34 பைசாவாக உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 568 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 865 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.